டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி இன்டர்வியூ நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் கேட்குற பேப்பர் 2 எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் சர்க்கியூட்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ போன கிளாஸில் வந்து காஸ்லாவோட ஃபார்முலா பார்த்தோம், psi ஈக்குவல் டு கியூ. இப்போ வந்து காஸ்லா இன் டைவர்ஜென்ஸ் ஃபார்மில் பார்க்குறோம். டைவர்ஜென்ஸ் ஃபார்முக்கு இன்னொரு நேம் வந்து பாயிண்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஃபார்முலா வந்து டெல் டாட் டி ஈக்குவல் டு ரோவி. டைவர்ஜென்ஸ்னாலே நம்ம என்ன யூஸ் பண்ணால் டெல் டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் டெல்டான்றது வந்து கிரேடியன்ட்டு. டீன்ற வந்து என்ன நேற்று கிளாஸில் பார்த்தோம், டீன்ற வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட் டென்சிட்டின்னு சொல்லுவோம். இது எதுக்கு ஈக்குவல்னா ரோவி. ரோன்ற வந்து சார்ஜ் டென்சிட்டி, இங்கே வீன்றது வந்து வால்யூம். ஸோ இஎம்எஃப்ல வந்து நம்ம லைனு வால்யூம் சர்ஃபேஸ் வால்யூம் இது 3 தான் படிக்கிறோம். ஸோ இதில் வந்து டெல் டாட் டி ஈக்குவல் டு ரோவி. இது வந்து பாயிண்ட் ஃபார்ம்னு கேட்டால் இதுதான் ஃபார்முலா. த டைவர்ஜென்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, அதான் டைவர்ஜென்ஸ்னால் டெல் டாட். டீன்ற வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி.